நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சூமோல வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மாஸ்டர் சொன்னாரு, சுந்தர் சார் சொன்னாரு, அது ஒரு ஜாலியான மூமெண்ட், ஜாலியான படம் எடுக்கிறோம். சீரியஸான படத்துல வந்து சத்ரியன் படத்துல அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தா சொல்லலாம். ஆம்புலன்ட்டு நாங்க வந்து ஜாலியான ஒரு படம் எடுக்கிறோம், அதுல தப்பே கிடையாது. ஓகே ரைட்டு. அகேன்ஸ்ட் கிராவிட்டி, அகேன்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜியோகிராஃபி. சுந்தர்சி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அது நாங்க ஒரு மாதிரி ஸ்பூஃப் மாதிரி தான் எடுத்தோம். ஆமா, ஆனா அது எல்லாருமே வந்து உங்களுக்கான ஒரு பில்டப் மாதிரி காமிப்பாங்க. அது இருந்தாலும் வந்து நான் தான் சொன்னேன் சார் கிட்ட, சுந்தர் சார் இதே வந்து நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம்னா சுவிட்சர்லாந்துல பேப்பர்ல நம்ம பேர் வருமா? சுவிட்சர்லாந்து பேப்பர்ல நம்ம போட்டோ வந்து சார், ஒரு ஆர்டிகல். சூப்பர் சார். நம்ம எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. அது எப்படியும் வந்துருச்சுல. கிரிஞ்ச் வந்து நம்ம எப்பயோ we always use it back then itself. ஓகே. பூமர் வந்து எனக்கு ஹரி சார் பையன் இப்போ என்னோட தான் உதவி இயக்குனரா வேலை செய்யறாப்புல துப்பறியாளர் 2ல. ராம் தான் வந்து எனக்கு சொன்னாப்புல அதோட அர்த்தம் என்னன்றது. ஆனா லயோலா காலேஜ்ல இதுதான் யூஸ் பண்றாங்கண்ணா பூமர் இது அப்படின்னு. பூமரா? அது வந்து ஏதோ சூயிங்கம் பேர் தானே அப்படின்னு. இல்லைண்ணா இது வேற அப்படின்னு சொன்னேன். there are so many கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்றது இருக்கு. அதுதான் வளர்ச்சி. இப்போ பசங்க வந்து பேசுற லாங்குவேஜ் தானே இப்போ திடீர்னு தூக்கி நாங்க படத்துல போடுறது, அதுவே கிளாப்ஸா மாறுறது தியேட்டர்ல. தாமிரபரணி எடுக்கலாமே, அதுல வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து நதியா மேம் கிட்ட பேசுவீங்க அந்த அருவா வச்சுக்கிட்டு, இப்போ திரும்ப நீங்க அந்த சீனை ரீவிசிட் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த நீங்க பண்ணது வந்து ஓகே, இந்த ஆக்டிங்க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க கிளைமேக்ஸ்? அது உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். I was like shocked when they clapped for me. I think that was the first time எனக்கு கிளாப்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் என் கெரியர்ல. நான் கிளைமேக்ஸ்ல வந்து எக்ரி லால் சாரை மிதிக்கும் போது கண்ணன் கண்ணன் மாஸ்டர் வந்து சேர்ல இருந்து அப்படி குதிச்சாரு. கிடைச்சா எனக்கு ஒரு ஜாக்கி சான் அப்படின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை, கிடைச்சா எனக்கு ஒரு ஜாக்கி சான், வா சூப்பர் யா. அண்ட் அகெயின் மணிவண்ணன் சார் வந்து ரிலீஸ் அதாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடித்தோம். அந்த டைம்ல வந்து அவனிவன் பார்த்துட்டு ஒரு விஷயம் பண்ணார், அது நான் சொல்லவே மாட்டேன். வயசுக்கு மிஞ்சின ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன், கண் கலங்கிட்டேன். சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்றீங்க? ஐயோ இல்லை இல்லை இல்லை, ஏன் நானும் என் ஒய்ஃபும் வந்து இப்போ தியேட்டர்ல போய் பார்த்தோம், சான்ஸே இல்லை. I was frozen. I was completely frozen and I was like, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. சரி சரி, ஓகே. ஸோ எப்படி ஒரு சூப்பரான கோலிவுட் காம்போல வந்து விஷால் அண்ட் ஹரி இவங்க ஒரு சூப்பரான ஒரு காம்போ. எனக்கு தெரிஞ்சு பூஜையும் சரி தாமிரபரணியும் சரி கூட வந்து மற்ற படம் கூட ஒரு கிளாஷா தான் ரிலீஸே பண்ணியிருந்தாரு. தீபாவளி கிளாஷ், பொங்கல் கிளாஷ்னு. வெறும் அது மட்டும் இல்ல, நிறைய படம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆகும். எப்படி அந்த ஒரு தைரியம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு? தைரியம் இல்லைங்க. மற்றவங்க சொல்லுவாங்கல்ல பெரிய ஹீரோஸ் படம் வந்து இப்பயே விடுறீங்க, வேணுட்டே போட்டிக்கு விடுறீங்களா? we have to accept reality. சோலோ ரிலீஸ்ன்றது ரொம்ப ரேரா கிடைக்கும். இப்போ மார்க் ஆண்டனி வந்து சோலோ ரிலீஸ் கிடைச்சது வந்து பெரிய விஷயம்.